ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் கேமராக்கு முன்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, பிக் பாஸ், மக்கள், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஃபேன்ஸ். ஸோ இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்குறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி எப்போ பார்த்தாலுமே என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் போய் கீழே அவங்க பேஸ்கெட்டில் குனிஞ்சு பாலை தான் பார்த்துட்டு உச்சுன்னு தான் சொன்னேன், அதுக்கு என்னை அடிக்கிறாங்க. நீங்கள் அடித்தது தப்பு, என்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னால் அவங்க சாரி கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதில் தான் ட்ரிகர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லவ் கேம் மாறுறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஓட்டுக்காக தான் அப்படி பண்ணுற, ஓட்டுக்காக தான் அப்படி பண்ணுறன்ற மாதிரி ரொம்ப என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நான் அவங்க இது பண்ணிட்டேன். என்னை ட்ரிகர் பண்ணால் நான் டென்ஷனுக்கு உச்சத்துக்கே போய்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் ட்ரிகர் ஆகிடக்கூடாது. அவங்க பேசுகிற மாதிரி நானும் பேசியிருக்கணும். பட் என்னால் அந்த இடத்துல ஆத்திரத்தை அடக்க முடியல. அதில் தான் அப்படி பண்ணிட்டேன்றாரு. ஸோ இவங்க என்னோடய லைஃப் பார்ட்னராக வந்தால் என்னோடய லைஃப் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் அவங்க ரியல் ஃபேஸ் தெரியுது. இந்த மாதிரி ஆள்கிட்டருந்து நான் விலகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது, எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போகிறாருங்க. பார்ப்போம் இந்த மன்னிப்பை காப்பாற்றுறாரா இல்லை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.